காஃபி குடிப்பது போல் எளிதாக. இதுக்கு முன்னாடி வீடியோவில் போர்ட் மாஸ் பற்றி பார்த்துருந்தோம். இப்போ போர்ட் மாஸ் பார்த்ததோட தொடர்ச்சியாக அதை பேஸ் பண்ண சில போர்ட் கொஷின்ஸ் அப்புறம் போர்ட் மாஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்ளமும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கொஷின் ஒரு ப்ரீவியஸ் இயர் பேப்பர்லேருந்து எடுத்த கொஷின். இதுதான் கொஷின் அண்ட் ஆன்சர் சாய்ஸோடு இது இருக்குது. இப்போ இங்கே நம்ம ஆர்டர் யூஸ் பண்ணி இதை நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேயா, இப்போது ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஷின் இந்த இடத்துல இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த கொஷின் மார்க் இதுதான் ஆன்சர், இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ, அன்னோன் வேல்யூ. ஸோ இது நமக்கு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறோம். எழுதும் போது ஒரு டைமும் நம்ம கொஷின் மார்க் போட்டு எழுதி பார்க்க வேண்டியதில்லை, நம்ம இப்படி எழுதிக்கலாம். ஓகே, இது என்னென்னா இந்த இதில் நம்ம ரெண்டு கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். ஒன்று போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் லீனியர் ஈக்குவேஷன் சால்விங், அதாவது ஒருபடி சமன்பாடுகள் தீர்வு. ஒருபடி சமன்பாடுனா ஒரு தெரியாத ஒரு வேல்யூவை இந்த மாதிரி சமன்பாடில் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு தெரியாத வேல்யூ தான் இருக்கும், அது எக்ஸ், ஒரே ஒரு வேரியபிள் இருக்கும், ஒரு மாறிலி இருக்கும், அதை நம்ம சால்வ் பண்ணணும். மாறிலி சால்வ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், மாறிலி சால்வ் பண்ணுறது அதை தனிமைப்படுத்துகிறோம், அதை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போகிறது. அந்த மாதிரி கொண்டு போகிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ரிவர்ஸ் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவோம், அல்லது டிரான்ஸ்போஸ். இப்போ எப்படின்னா சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் வேகமாக சொல்லிடுறேன். x + 2 = 5 அப்படின்னு இருக்குது. இதை நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே ப்ளஸ் இருக்குல்ல, இந்த ப்ளஸ் அந்த பக்கம் போகிறப்ப அது இங்கேருந்து அந்த பக்கம் போகிறப்ப டிரான்ஸ்போஸ் பண்ணுறப்ப ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். அப்போ x = 5 - 2. சரியா, இதே இது 2x = 4 அப்படின்றப்ப வச்சுக்கோங்க. 4 இந்த ரெண்டுக்குள்ளது 2x என்ன அர்த்தம், 2 × x, 2 பெருக்களோட அந்த தலைகீழோட அந்த எண்கணித அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் இருக்கு இல்லையா, எண்கணித செயல்பாடு, அதை அதோட மாறியை எடுத்துக்கணும், அதோட மாறி. இப்போ x + 2 ப்ளஸுக்கு நேர்மாறி எடுக்கும்போது அது மைனஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் இங்கே அதோட தலைகீழ். இப்போ 2xோட தலைகீழாக எடுத்தோம்னா அதாவது மல்டிப்ளிகேஷனுக்கு பெருக்களுக்கு என்ன வரும், வகுத்தல். அப்போது இந்த எக்ஸை நான் தனிமைப்படுத்தணும், எக்ஸை மட்டும் வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் அங்கே கொண்டு போகணும். அப்படின்றப்ப எக்ஸை வச்சுட்டு 2 × இருக்கிறதுனால இந்த பக்கம் போகும்போது டிவிஷன் பெருக்கல்ல இருக்குது, வகுத்தலுக்கு போய். இதுதான் சால்வ் பண்ணுற நார்மலாக சால்வ் பண்ணுற மெத்தட். சரியா, இது ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் நம்ம இதை நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ நம்ம அப்படி பண்ணும்போது இங்கே 4 இருக்குது, 4 டிவைட் பண்ணணும், இங்கே மைனஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை முதல்ல இதை வரிசையாக ஆர்டர் பண்ணி போகணும். இந்த இடத்துல தான் நம்ம போர்ட் மாஸ் அப்ளை பண்ணுறோம். ஓகேயா, ஓகே. இப்போ நான் என்ன சொன்னேன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்குது. ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது நம்ம சால்வ் பண்ண முடியாது, ஏன்னா இந்த இடத்துல நமக்கு அன்னோன் இருக்குது. ஸோ நம்ம இதை பார்க்க வேண்டாம், பட் அதை எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த 968 இருக்கு இல்லையா, அந்த இதை வெளியில் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இப்போ எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம அப்படியே வச்சுக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது என்ன டிவிஷன் 99, டிவிஷன் 79. இந்த லாஸ்ட்டில் × 4 இருக்கு இல்லையா, இதை நம்ம கேல்குலேஷன் இது பண்ணல, இது அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஏன்னா இதை நம்ம அந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல இன்ட்டு அதாவது பெருக்கல் இருக்குது. அப்போ பெருக்கல் அந்த பக்கம் போகிறப்ப என்னவா இருக்கும், இப்போ தான் சொல்லி கொடுத்தேன், பெருக்கல் அந்த பக்கம் போகிறப்ப வகுத்தல் ஆகிடும். ஸோ by 4. ஓகேயா, x - 968 / 79. இந்த மாதிரி உங்களுக்கு டிவிஷனில் இந்த மாதிரி போட்டு தான் எனக்கு டிவிஷன் பண்ண தெரியும், எனக்கு இந்த கீழே வெறும் நம்பர் மட்டும் பின்ன மாதிரி வச்சு சுருக்க தெரியாது அப்படின்னா கற்றுக்கங்க. ஃபஸ்ட்டு இதை ஒரே ஸ்டெப்பில் நான் சொல்லிக்கிறேன், அதையும் சீக்கிரமாகவே சொல்லி கொடுத்தேன். இப்போ 5 ஃபஸ்ட்டு டிஜிட் எடுங்க. அந்த டிஜிட் 4 விட பெருசாக இருக்கா, ஆமாம் பெருசாக இருக்குது. அப்போ அதில் எத்தனை 4 இருக்குதுன்னு பாருங்கள். எத்தனை 4 இருக்குது, ஒரு நாள் 4. ஓகேயா, அந்த ஒரு 1 போட்டுட்டு மிச்சம் இருக்க 1 எடுத்து இது கூட போடுங்க. அப்போ 11 ஆகிடும் இல்லையா. இப்போ 11ல் எத்தனை நாள் இருக்குதுன்னு பாருங்கள். 2×8, மிச்சம் 3, அப்புறம் 3ஐயும் முன்னாடி போட்டிங்க 32 வந்துடும். இப்போ 32க்கு 8×32. இப்படி தான் இதை நம்ம வகுக்கணும். இந்த மெத்தட் நிறைய பேர் மறந்துருந்தா இதை ஞாபகப்படுத்திக்கங்க. சரியா, இப்போ நமக்கு 128 கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து இப்போ x - 968 அப்படியே வச்சுக்கிட்டு
ஏன்னா இந்த ப்ராக்கெட்லேருந்து நம்ம பிரிக்கக்கூடாது. ப்ராக்கெட் கால்குலேஷன் தான் முடிச்சிருக்கணும். பட் நம்மளால் அந்த கால்குலேஷன் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ். சரியா? நார்மலாக இப்படி இருந்ததுன்னா நம்ம இதை உடைக்காமல் மற்ற எல்லா கால்குலேஷனும் முடிச்சுட்டு அதை நம்ம கடைசிக்கு வரும். இப்போ இது எந்த இடத்துல டிவிஷன் இருக்கா? அப்போ டிவிஷன் அதாவது வகுத்தல் இருக்குது. அப்போ அங்கிட்டு போகிறப்ப பெருக்கல். இப்போ 128 × 79. இது நம்ம நார்மலாக பெருக்கிற மாதிரி பெருக்கிறப்ப அதோட ஆன்சர் என்ன வருதுன்னா நமக்கு அடுத்த பேஜில் பார்த்துக்கலாமா? எக்ஸ் மைனஸ் 968 128 × 79 இருக்குது. இது ரெண்டையும் பெருக்கிறப்ப நமக்கு 10,112. இந்த பெருக்கல் நீங்கள் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா பெருக்கல்ல நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால நான் பண்ணி வச்சுருக்கேன். முதலே பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த ப்ராக்கெட் எடுத்துடலாம். ஏன்னா வேறு எதுவுமே இங்கே இல்லை. ஸோ நமக்கு அந்த ப்ராக்கெட்டும் இல்லை. இப்போ இது 2 தான் இருக்குது. ஓகேயா? இப்போ என்ன பண்ணணும்? இதை நம்ம இங்கிட்டு கொண்டு வகுத்தல்ல இதில் இங்கே எக்ஸ் மைனஸ் 968 நமக்கு தேவை எக்ஸு. இந்த இடத்துல இருக்கிறது மைனஸ். அப்போ அதோட மாறி என்ன? ப்ளஸ்ஸு. மைனஸ்க்கு தான் அந்த மைனஸோட நேர்மாறு என்னென்னா ப்ளஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10,112 + 968. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு இதை ஆட் பண்ணுறப்ப 0 8 0. இந்த ஆப்ஷன் இருக்கான்னு நம்ம போய் பார்ப்போம். இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா? இருக்கு. 11,008 இருக்கா? இதுதான் ஆன்சர். ஓகேயா? இப்போ என்ன பண்ணோம்? நம்ம இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்க இது 2 எடுத்து டிவைட் பண்ணிடக்கூடாது. இதெல்லாம் டிவைட் பண்ணிடக்கூடாது. நம்ம ஆர்டர் படி தான் வரணும். ஆர்டரில் நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ள கால்குலேஷன் தான் பண்ணணும். இது நம்ம பண்ணிட்டோம்னு நினச்சிப்போம். இது பண்ணிட்டோம் ஏன்னா நமக்கு தெரியாது, இந்த எக்ஸ் தெரியாது. அதனால் இதை பண்ணின மாதிரி நினச்சிட்டு அதை விட்டுட்டு அடுத்த ஆப்ரேஷன் போவோம். அடுத்த ஆப்ரேஷன் டிவிஷனும் இது இடத்துல டிவிஷன் இருக்குது, இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு இந்த இதை இங்கே கொண்டு போகிறோம். இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இந்த டிவிஷனை டினாமினேட்டருக்கு கொண்டு போயிடலாம். அந்த பகுதிக்கு கொண்டு போயிட்டு by 79 போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சிடும், ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல மட்டும் அதை நான் போட்டு காமிக்கிறேன். சரி, இப்படி போட்டுக்கலாம். அது இது தனி இன்ட்டு அப்புறம் இதோடு சேர்த்து தான் இந்த இன்ட்டு 4 போகும். ஸோ நம்ம அந்த 4 அந்த பக்கம் கொண்டு போயிட்டு அப்புறம் மல்டிபிள் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆன்சர் நமக்கு வந்துருச்சு. ஸோ இது இல்லாமல் நம்ம அந்த போர்ட் மாஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சுருக்கு பண்ணிப்போம். நம்ம இதுபடி நம்ம கணக்கு ஒரு தடவை எழுதிக்கிறேன். டிவைடட் பை இது ஒரு வெளியில் இருக்க ப்ராக்கெட்டு, அதுக்கடுத்து ஒரு ப்ராக்கெட்டு 12 × 18 - 7. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட்டு இன்டீரியராக உள்ளே இருக்க ப்ராக்கெட்டை நம்ம முடிச்சிடும். ஓகேயா? ஈக்குவல் டு 84. இது இதுவும் செட் ப்ராக்கெட் தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? இந்த ப்ராக்கெட்டை நம்ம பண்ணுவோம். 18 - 7 என்ன? 11. அண்டு 11ஆம் வாய்ப்பாடு 12 11 132. 800 divided by 132. That's equal to, sorry, இந்த இடத்துல -84. சாரி, -84. நம்ம ஆன்சர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு நம்ம சால்வெல்லாம் கிடையாது. இது -84. ஸோ இப்போ டிவிஷன் தான் வரும். ப்ராக்கெட்டில் இருக்கிறத எடுத்து பண்ணிட்டோம் அப்படின்றப்ப அடுத்து என்ன வரும்? ப்ராக்கெட் அது ஆஃப் ஆர்டர் ஆஃப் பவர் சொன்னீங்களே. பவரில் ஏதாவது ஒன்று வர்க்கம் மூலம் க்யூப் கனமூலம் பவரில் என்ன வேணால் இருக்கலாம். அந்த பவரில் அது அது இல்லை. இப்போ x² இருக்குல்ல, 11 கியூப் அந்த மாதிரி அந்த பவரில் இருக்கிறது இந்த வேல்யூ இதுதான் பவரில் இருக்குது. இங்கே எதுவுமே இல்லை அப்படி. அப்போ அதனால் அடுத்த டிவிஷன் இங்கே ஒரு 10 விட்டுட்டேன். சாரி, இங்கே ஒரு 10 விட்டேன். எடுத்து எழுதும்போது ஸோ இந்த இடத்துல ஒரு 10 இருக்குது. டிவைடட் பை 10 அப்புறம் தான் இந்த ப்ராக்கெட் வரும். ஓகேயா? 10. ஓகே,
இப்போ இதுக்கு என்ன மீனிங்? டிவைட் 10 × 132. இந்த ப்ராக்கெட்டுக்கு மீனிங் என்னென்னா, இந்த 10ஓட இங்கே உள்ள வர ஆன்சரை மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டு ஆஃப்னு சொன்னாலும் இல்லை 8 4 அப்படின்னா என்ன அர்த்தம்? 8 × 4ன்னு அர்த்தம். நம்ம எழுதும்போது அப்படி தான் எழுதுவோம் இல்லை? ஸோ இது 800 டிவைடட் பை 10. அப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் ஆகல, மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஆர்டர் நம்ம என்ன பண்ணுவோம்? லெஃப்ட்லேருந்து வரும். லெஃப்ட்லேருந்து எது ரெண்டும் ஒரே இது தான், பட் நம்ம லெஃப்ட்லேருந்து வரோம்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அப்போ இதை டிவிஷனை முடிச்சோன்னா என்ன ஒரு டிவிஷனை முடிச்சோம்? 800 டிவைடட் பை 10 80 × 132 minus 84. ஸோ 80 × 132 மல்டிபிள் பண்ணி வச்சுருக்கேன் நான். அது 10,460. அதோட 84 கழிக்கும் போது 10,476. ஓகே, அவ்வளோதான். இந்த இடத்துல அந்த 10 விட்டதுனால லைட்டாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கலாம். நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சாரி ஃபார் தட். இந்த ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே நம்ம போன் மாஸில் ப்ராக்கெட் ரொம்ப இன்டீரியராக உள்ளே இருக்க ப்ராக்கெட் தான் பண்ணணும். ஸோ உள்ளே இருக்க ப்ராக்கெட்டில் வந்து 18 - 7 இருக்குது. 18 - 7 கால்குலேட் பண்ணுறப்ப நமக்கு 11 வந்து ஓகே. அதுக்கடுத்து இந்த ப்ராக்கெட்டுக்கு வந்து இந்த ப்ராக்கெட் என்ன சொல்லுது? 12 × 11 12 × 11 கண்டுபிடிச்சிட்டு இப்போ வந்து இது 10 அப்புறம் ப்ராக்கெட் 132னா என்ன அர்த்தம்? ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம். அவன் இங்கே டிவிஷன் இருக்குது, இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அதான் மீனிங். இப்போ இங்கே டிவிஷன் அப்படின்றப்ப டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஒரே ஆர்டரு, வகுத்தலும் பெருக்கலும் ஒரே ஆர்டரு. அதில் நம்ம என்ன பண்ணுறோம்? வகுத்தல் முன்னாடி இருக்கனால லெஃப்ட்டில் இருக்கனால வகுத்தல் முதல் பண்ணிடுவோம். ஸோ 800 டிவைட் பை 10 80 × 132 80 × 132 அதை மட்டும் பண்ண இந்த ஆன்சர் வருது. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ சுருக்குக போன் மாஸ் வச்சு பண்ணுனா உங்களால் பண்ண முடியும். திருப்பி நீங்கள் வீடியோ பாருங்கள். ஜஸ்ட் ஆர்டர் மட்டும் ஞாபகம் வந்துருச்சுன்னா நீங்கள் அழகாக பண்ணுவீங்க. அந்த அதில் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிக்கியாக கேட்கணும், கொஞ்சம் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி கேட்கணும். அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது, நம்ம எப்படி வடிகட்டுறது அப்படின்னு சொல்லி பார்த்து இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக கொஸ்டின் கேட்போம்னு சொல்லி கேட்டால் இந்த மாதிரி கேட்பாங்க. எப்படின்னா இந்த மாதிரி ஒரு லீனியர் ஈக்குவேஷன், அதாவது ஒருபடி சமன்பாடுகள் தீர்க்கிறதையும் அந்த போன் மாஸ் ரூல் அப்ளை பண்ணுறது, அந்த வரிசை, அந்த ஆப்ரேட்டர்ஸோட ஆர்டர், எண்கணித செயல்பாடுகள், அதை வந்து அதோட ஆர்டரை வந்து நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணுறோமான்னு பார்க்கறதுக்காக இப்படி பண்ணிடுவாங்க, கொடுக்குறாங்க. ஸோ இது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அதுதான் நம்ம பண்ணணும். இந்த வேல்யூ அன்னோன் நமக்கு, அதனால் நம்ம அப்படியே வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த அப்புறம் நம்ம டிவிஷன் இப்போ ரிவர்ஸில் போகணும் இல்லை, நம்ம ரிவர்ஸில் போகணும், ப்ராக்கெட்டை இப்போ லாஸில் போகணும். ஏன்னா நம்ம அந்த பக்கம் கொண்டு போகிறோம் எல்லாத்தையும். அதனால் முதல்ல இப்போ லெஃப்ட்லேருந்து வரப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் பண்ணணும், அதுக்கடுத்து இது பண்ணணும், அதுக்கடுத்து இது பண்ணணும். ஆனால் பெருக்கல் முதல்ல ப்ராக்கெட், அப்புறம் டிவிஷன், அப்புறம் மல்டிப்ளிகேஷன். இங்கே நமக்கு இந்த பக்கம் எல்லாத்தையுமே அந்த பக்கம் மாற்றுறப்ப ரிவர்ஸில் போகிறோம். அதனால் ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இன்ட்டில் இருக்கிறத அந்த பக்கம் கொண்டு போயிடும், அது டிவிஷனுக்கு போயிடும், அந்த பக்கம் போகிறது. ஏன்னா நம்ம கால்குலேஷன்லாம் ரைட் சைடு தான், வலது பக்கம் தான் பண்ண போகிறோம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அன்னோன்னு லெஃப்ட் சைடு வச்சுக்கிறோம். இப்போ எல்லாம் வலது பக்கம் கொண்டு போகிறோம். வலது பக்கம் கொண்டு போகிறப்ப இந்த ஆர்டர் வந்து நமக்கு மாற்றணும். அதனால் ரிவர்ஸில் கொண்டு இந்த ஆர்டரை மாற்றிடும். 4 முதல்ல டிவிஷன் மல்டிப்ளிகேஷனுக்கு தான் அதுக்கு போகணும். டிவைட் பண்ணிடுறோமா, டிவைட் பண்ணி வர ஆன்சரை வச்சுக்கணும். அதுக்கப்புறம் டிவிஷன் இருக்குல்ல, அதை அங்கிட்டு 79 அங்கே கொடுக்குறோம், அது மல்டிப்ளிகேஷன் மல்டிபிள் பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறமா ப்ராக்கெட்டுக்குள்ளே இப்போ இந்த எதுவுமே வெளியில் இல்லைன்றப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கு வேலையே இல்லை. அப்போ x - 968 ப்ராக்கெட் இல்லாமல் எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் 968 இந்த பக்கம் கொண்டு வந்து ஆட் பண்ணி எழுதிடும். அவ்வளோதான், புரிஞ்சிச்சா? ஸோ போன் மாஸ் வச்சு கொடுத்தா உங்களால் பண்ண முடியும். கான்ஃபிடென்ட்டோட பண்ணுங்கள். நிறைய இந்த மாதிரி ப்ராப்ளத்தை எடுத்து பண்ணி பாருங்கள். எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்குரிய வீடியோ உடனே போட்டுறேன். ஹாப்பி லேர்னிங்.